Hi friends, நான் உங்கள் பின்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்ல சேஃபா இருந்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு சாஃப்ட்டான ஈஸியான ஒரு பரோட்டா பண்ண போறோம். நம்ம சப்பாத்தி எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான் ஈஸியான சாஃப்ட்டான ஒரு பரோட்டா பண்ண போறோம். அந்த பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்ற பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க சாஃப்ட்டான ஈஸியான பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாஃப்டான லேயர் பரோட்டா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது நல்ல பிராண்டு மைதா மாவு பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை, 2 முட்டை, 3/4 டீஸ்பூன் உப்பு, 2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு பசைகிறதுக்காக இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் கிச்சனில் கவுண்டர் டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது மாவு தட்ட போகிறேன். நான் 1 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1/2 கிலோ மாவு எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை சர்க்கரையை இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ண போகிறோம். 2 ஆட் பண்ணி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரிஃபைண்ட் ஆயில், நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். முட்டையை உடைச்சி இதில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு முட்டை சேர்க்க பிடிக்கலைன்னா 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை நல்லா இந்த மாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதே மாதிரி சென்டரில் ஒரு குழி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 500 ml தண்ணி இருக்கும். நான் நிறைய தடவை பரோட்டா பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்கு 2 கப்புக்கு மேலே தான் தண்ணி ஆகியிருக்கு. அதனால தான் கான்ஃபிடெண்ட்டாக இவ்வளோ தண்ணி விடுறேன். இனி நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். பரோட்டாக்கு மாவு பிசையும் போது நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறத விட கொஞ்சம் லூஸாக பிசையணும். கிட்டத்தட்ட கையில் மாவு ஒட்டுறது மாதிரி தான் இருக்கும். எனக்கு இன்னும் தண்ணி தேவைப்படுது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஒரேடியாக விட்டிங்கன்னா தண்ணி கூடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது பிசையணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் போலையாவது பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இதே மாதிரி இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. பரோட்டா மாவு பிசைகிறது சப்பாத்தி மாவு பிசைகிறத விட கொஞ்சம் கூட லூஸாக இருக்கணும். அப்போ தான் பரோட்டா நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்தாலே தெரியுது ஒட்டி வர்றது. இந்த ஸ்டேஜ் தான் இது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இனி ஒரு 4 மணி நேரம் இது ஊறட்டும். நான் இனி இப்போ கரெக்டாக மணி 1. நான் இனி சாப்பிட்டு முடிச்சுட்டு இனி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஈர டவலில் மூடி வைக்கலாம். இல்லை கர்ச்சீஃப் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. காட்டன் மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மூடி வச்சு தான் மூடி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் நம்ம போகிறோம். இப்போ நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. ஸோ நீங்கள் மினிமம் ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. இனி நம்ம இதை உருண்டைகளை பிடிக்க போகிறோம். ஒரு 30 உருண்டைகள் பிடிக்கலான் இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 25-30 உருண்டைகள் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி நல்ல உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க.
நம்ம இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 27 எனக்கு கிடச்சிருக்கு. நம்ம இனி சப்பாத்திக்கு பரத்துறது மாதிரி பரத்தி எடுக்க போகிறோம். அது ரவுண்டு ஷேப்பாக வரணும்னு கிடையாது, கொஞ்சம் தின்னாக பரத்தி எடுத்தாலே போதும். ஸோ நம்ம இனி சப்பாத்தி பரத்துறது மாதிரி பரத்தி எடுக்க போகிறோம். நம்ம இனி சப்பாத்தி பரத்துகிற கல் எடுத்து அதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு பரத்தி எடுக்க போகிறோம். உங்களுக்கு கவுண்டர் டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே பரத்தி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தி பரத்துறதுல தான் பரத்தி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சப்பாத்தி பரத்துகிற அளவுக்கு தின்னாக பரத்த வேண்டாம், பூரியெல்லாம் பரத்துகிற அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே பரத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை பரத்துனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தட்டு எடுத்து அதில் மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நம்ம அதில் எடுத்து வைக்க போகிறோம். உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் பண்ணுறது வசதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே பண்ணிக்கலாம். தட்டில் பண்ணுறதா இருந்தால் எல்லாருக்கும் வசதியாக இருக்கும், அதனால தான் நான் இன்றைக்கி தட்டில் பண்ணி காட்டுறேன். நம்ம இதில் மெயினாக கவனமாக பண்ண வேண்டியது இந்த ஒரு ஸ்டெப்பும் தான். நம்ம இனி இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. போதும், நம்ம அடுத்த உருண்டையை இதே மாதிரி பரத்தி எடுத்துக்கலாம். எப்போவுமே மாவு பரத்தும் போது கொஞ்சம் மைதா மாவு போட்டு பரத்திக்கோங்க, இல்லைன்னா எப்போவுமே ஒட்டி ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கோம், பரத்துறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மாவு போட்டு போட்டு நீங்கள் பரத்தி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ 10 பருத்தி வச்சுருக்குறோம். இதை 3 செட்டாக வைக்கலான் இருக்கோம். ஏன்னா 10க்கு மேலே வச்சோன்னா அது ரொம்ப ப்ரெஸ் ஆகி அடியில் இருக்கிறது நமக்கு டேமேஜ் ஆகும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம 10 தான் வைக்கிறோம் ஒரு தட்டில். இதில் மேலே மாவு போட வேண்டாம், வெறும் ஆயில் மட்டும் விட்டு இப்படியே வச்சுக்கிட்டா போதும். இது நம்ம இதை ஒதுக்கி வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா நான் அடுத்த தட்டு எடுத்து அதுலேயும் மாவு போட்டு வைக்க போகிறேன். நான் இங்கே ஒன்று பருத்தி வச்சுருக்கிறேன், அதை நான் இப்போ அதில் வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுத்த உருண்டை எடுத்து பருத்த போகிறோம். நம்ம இப்போ எல்லாத்தையும் பருத்தி முடிச்சாச்சு. இப்போ நான் 3 செட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கடைசி உள்ளதில் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனி இது 1.5 மணி நேரம் ஊறட்டும். இதை நம்ம மூடி வச்சுட்டு அடுத்த ஒர்க்கு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 3 செட்டுமே 1.5 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. ஸோ நம்ம இனி அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நான் இனி இதை ஒவ்வொன்றா அழகாக இழுத்து எடுத்துக்க போகிறேன். மெதுவாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஸ்லோவாக அழகாக வரும். நம்ம அடிக்கும் போது 4-5 பீஸாக எல்லாம் போகும். பட் இது அப்படியெல்லாம் ஆகாது. கரெக்டாக நம்ம சாஃப்டாக, அது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, ரொம்ப தின்னாக வந்திருக்கு. அதை அப்படியே எடுத்து கையில் சுற்றி அந்த பேக் எண்டை கொண்டு வந்து பேக்கில் சொருவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது அழகாக லேயர் லேயராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கோங்க. நம்ம அழகாக இப்போ எல்லாத்தையுமே லேயர் லேயராக பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இனி மெதுவாக இதை கை வச்சு பரத்தி எடுத்தாலே போதும். பரத்தி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு தட்டு எடுத்து இதே மாதிரி பரத்தி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு கவுண்டர் டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே பரத்தி எடுத்துக்கலாம். எனக்கு இது ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் நான் இப்படி பரத்தி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதை நீங்கள் நடுவில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பரத்தி எடுத்துக்கோங்க. இதை எப்படி பரத்துறதுக்காக நம்ம ஆயில் எதுவுமே தட்டில் அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆயிலில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே அப்படியே நம்ம பண்ணும்போது பரத்தும் போது அது கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே பரத்தினாலே போதும், இது ஒட்டி எல்லாம் பிடிக்காது.
இதை அப்படியே பரத்தவே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பரோட்டா ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு தோசைக்கல் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அச்சச்சோ, ஃபஸ்ட்டு பரோட்டாலேயே பாம்பு போட்டுட்டாங்க. இது நாங்கள் பரத்தினப்போ கொஞ்சம் ஆர்வ கோளாறுனால இப்படி ஆனது. யாரும் பயப்பட தேவையில்லை. நம்ம இப்போ அடுத்த பரோட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பரோட்டா போட்டுச்சு அதுக்கு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அதுலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பரோட்டா இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம இனி இது மறுபடியும் நம்ம சப்பாத்தி பண்ணுறதுலையே எடுத்து வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு அதை நம்ம 2 பக்கத்துலேயும் அடிச்சு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் பண்ணுறது வசதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே அடிச்சு எடுத்துக்கிட்டாலும் போதும். எனக்கு இதில் பண்ணுறது தான் கொஞ்சம் வசதியாக இருக்குது. அதனால தான் நான் இதில் வச்சு அடிச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதை அடிக்கும்போது கொஞ்சம் சூடாகவே அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக லேயராக வந்திருக்கு. நம்ம பரோட்டா சூப்பராக வந்திருக்கு. லேயராக அழகாக பார்த்தாலே தெரியுது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் பண்ணுற ஒரு ரெசிபி தான். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேனி எப்படி இருக்குது? ஹேனி ஆல்ரெடி சாப்பிட்டுட்ருக்கா, நானும் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். ஸோ நீங்கள் இவ்வளோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பின்சி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ப்ளூ பஸ் ஹேனி இது. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நம்ம இன்னைக்கு